திறமையை அடையாளம் காட்டும் ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர்கள் 7 பேர் பங்கேற்கிறார்கள். இவர்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் வறுமையின் பின்னணியிலும் பயிற்சி பெற்று ரியோ ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள கோகனே கவுண்டனூர் கிராமத்துக்கு புதிய பெருமை கிடைத்துள்ளது. இதற்கு காரணமானவர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீரர் கணபதி கிருஷ்ணன். இவர் ரியோவில் நடைபெறவிருக்கும் 20 கிலோமீட்டர் நடைப்போட்டியில் பங்கேற்க உள்ளார். இந்த கிராமத்திலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் முதல் நபராகவும் அவர் திகழ்கிறார். கணபதியின் ஆரம்பகட்ட நாட்களை திரும்பி பார்த்தால் வறுமையே காட்சியளிக்கிறது. 12ஆம் வகுப்பு வரை படித்த கணபதியால் குடும்ப ஏழ்மை காரணமாக மேற்படிப்பை தொடர முடியவில்லை. சகோதரரின் அறிவுரைப்படி 2008ஆம் ஆண்டில் இராணுவத்தில் சேர்ந்தார். சிறுவயதில் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருந்த கணபதி கடந்த 6 ஆண்டுகளாக நடைப்போட்டிக்கான பயிற்சியினை மேற்கொண்டார். காலையில் 4 மணி எழுந்தாருன்னா அவங்க தம்பி முன்னால் ஓட வச்சுட்டு இவன் பின்னாலேயே நடந்து ஓடுவோம். போயிட்டு ஒரு ரவுண்டு இப்படி போய் வேப்பன்பள்ளி போய் அப்படியே வந்து ஏரிக்கரை மேலே அங்கே சுற்று ரவுண்டு வந்து ஒரு 5 நாள் 9 கிலோமீட்டர் வரும். அந்த ரவுண்டில் 2 நாளும் கோழி கூப்பிட 4 மணி ஆச்சுன்னு கிளம்பிடுவோம். இவங்க தம்பி கூப்பிட்டுக்குன்னு போயிட்டு ஒரு ரவுண்டு வச்சுட்டு வந்து அதுக்கு பின்னால் இப்படி கிளம்பிடுவார். இப்படியே போயிட்டு அப்பா நான் இந்த மாதிரி ஒலிம்பிக் போகிறோம் அப்படின்னாரு. சரி அப்பா அப்படின்னா அங்கே போயிட்டு இப்போ 3 மாதமே ஆச்சு. போட்டிக்கு தேவையான உடைகள் காலணிகள் வாங்க போதிய வருமானம் இல்லாத நிலையிலும் வெற்றியை எதிர்நோக்கிய கணபதி விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்றார். பெங்களூரு, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தனது திறமையை நிரூபித்த கணபதிக்கு பதக்கங்கள் குவிந்தன. கடந்த பிப்ரவரி மாதம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 3வது தேசிய தடகள நடைப்போட்டியில் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடம் 51 வினாடிகளில் கடந்து வெள்ளிப்பதக்கம் வென்று ரியோ ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். நம்ம விளையாட்டில் தீவிரமாக மெடல் வேணும் அது வேணும்னு சொல்லுவான். எனக்கு அடிக்க எனக்கு தெரியாதப்பதை பற்றி நீ தான் சொல்கிற ஏதோ சரி நலமா சரி எங்களுக்கு அப்படின்னு சரி அதை விட்டோம் இஷ்டமாவே இல்லை. எங்களுக்கு எந்த இதுவும் கவர்மெண்ட் பண்ணல. அவனுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து அவனுக்கு 1 ரூபா கூட எதுவும் யாரும் ஹெல்ப் பண்ணல. அவன் போஸ்ட் இருக்கிற இடத்துல அவன் ஆர்மியில் தான் பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல அவனுக்கு. தேசத்தின் பெருமையை நிலைநாட்ட ரியோவில் வெற்றி நடைபோட காத்திருக்கிறார் நடைப்பந்தய நாயகன் கணபதி. விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கணபதி நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து விளையாட்டு பிரிவில் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக பிரேசில் சென்றுள்ள கணபதி நிச்சயம் தங்க பதக்கத்துடன் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நாடு திரும்புவார் என அவரது பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் கோனே கவுண்டனிலிருந்து பழனிவேல்.